மணியே புதுசா வந்திருக்க? இந்த புதுசா வீட்டுக்கு வந்திருக்கியா? ஆமாங்கம்மா, நான் இப்பதான் புதுசா வந்தேன். பால் பால் காய்ச்சி வச்சோம். உங்களை கூப்பிட முடியல, யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் பால் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டோம். அதே பால் பாயாசம் செஞ்சுருக்கோம், சாப்பிடுங்க. இந்தாங்க. ஓ அப்படியா, சரி சரி, தேங்க்ஸ். அம்மா, வெள்ளைப்பூடு எங்கள் வீட்டில் இல்லை. இன்னைக்கு வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கலான் இருக்கேன். வாங்கிறதுக்கு காசு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் திட்டுவார். அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன். கொடுத்தா கொடுங்க, எல்லாத்தையும் வேணாம். 2 நாள் 2 எடுத்துகிட்டு வராங்க. எங்கள் வீட்டில் 5 பேர் 6 பேர்லாம் இருக்கும். அதனால் ஒரு 1 கிலோவுக்கு எடுத்துகிட்டு வாங்க. சரிம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேரா மேனகா. ஓ மேனகாவா, சரி சரி. உங்கள் பேர் என்ன? சீனியம்மா. சீனியம்மா சாணியம்மா இருக்குது. பேரே காமெடியாக இருக்குது. அது யாரு இங்கே உட்காந்து இருந்துச்சுல ஒரு பொண்ணு? அது என் மருமக. ஓ உங்கள் மருமகளா? அவள் பேர் என்ன? நெட்டவழி. அவன் நெட்டையா இருக்கானா நெட்டவழி. நாங்கள் என்ன ஒட்டர் குச்சி அப்படிலாம் கூப்பிடுவோம், நெடுவாளின்னு கூப்பிடுவோம், எப்படி வேணாலும் கூப்பிடுவோம். ஓ அப்படியா? மர்மோளை சீக்கிரம் எடுத்துருவா மர்மோளை. இந்தம்மா இந்த பேசிகிட்டே இருக்கு மோளை. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நான் 3 வெள்ளைப்பூண்டு மட்டும் எடுத்து வந்திருக்கு. அக்கா, நீங்க ஒன்றும் நினச்சிக்கிறாதீங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் இருந்துச்சு, அப்படி காலியாக போயிடுச்சு. நான் 3 மட்டும் இருந்துச்சு பெருசு பெருசா, அதுதான் எடுத்து கொடுத்துருக்கேன். அவ்வளோவே இருக்கு, அதான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். நினச்சிக்கிறாதீங்க உங்க மனசுல. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன். நினச்சிக்கிறாங்க. அப்படியே வீட்டில் நிறைய இருக்கும், அப்படியே இல்லை இல்லை அப்படின்னு. வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, இதுவும் கூட வாங்க மாட்டாங்களா? அப்படியே போய் 10 நிமிடங்களுக்கு பிறகு. எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. எங்கள் அத்தைக்கு வெள்ளைப்பூடு குழம்புதே வேணுமா, அதே வெள்ளைப்பூடு குழம்புக்கு வாங்கிட்டு போனேன். எங்கள் வீட்டுக்காருக்கு இப்பயே எனக்கு பருப்பு குழம்பு தான் வேணுன்றாரு. எங்கிட்டு அந்த பெட்டிக்குள்ளே கிடக்கும், அதை தேடுக்கிறதுக்குள்ளேயும் அவ்வளோதான் விடிஞ்சே போயிடும். அதுக்குள்ளேயும் எங்கள் வீட்டுக்காரர் திட்டிகிட்டு இருப்பாரு. அதனால கொஞ்சோண்டு மட்டும் பருப்பு கொண்டு வரையலா? என்னடா அந்த மறுப்பு பண்ணுது? மர்மோளை போய் அந்த பருப்பு கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்து அந்த மாவுக்கு கொடு. ரொம்ப தேங்க்ஸ். எங்க திரும்படியும் கேட்குறேன்னு ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க. புளி கரைச்சி போடணும். புளி எங்கே இருக்குன்னு தெரில. அந்த 2 புளி மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா? ஏமா உனக்கு என்ன தைரியம் இருக்கட்டும்? ஏமா என்ன மணி, நீலாம் ஒரு பொம்பளையா? சித்து, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. நான் உன்ட்ட ஒன்று பேசிட்டு இருக்கேன். ஒரு பால் பாயாசத்தை கொடுத்துட்டு நான் புளி வாங்குவியா, அதுக்கப்புறம் அது பூண்டு வாங்குவியா, அதுக்கப்புறம் பருப்பு வாங்குவியா, அதுக்கு வீடே வாங்கிட்டு போயிடலாமே நீயே. ஓசியா வாங்கிறதுக்கு ஒரு பால் பாயாசத்தை கொடுத்துட்டு எல்லாம் இதுதாங்க இதுதாங்க இருக்க ஆள் மண்டி ஆள் மண்டி. ஏடி உனக்கு எம்படி தைரியம் இருந்தா என்னையே எடுத்து பேசிட்டு இருப்பியா? என் வீட்டுக்காரி யாருன்னு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் போலீஸ். எங்க வீட்டுக்கார்ட்ட போட்டு மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்க, உனக்கு விளக்கம் ஒரு பிஞ்சு காதுலே சேர்த்து விட்டேன்னு வச்சுக்க, சவ்வு காது பிஞ்சு அவ்வளோதான். பார்த்துக்க, ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. சட்டு அடிச்சு மண்டை கண்டெல்லாம் கலட்டி விட்டுருவேன் பார்த்துக்க. ஏய் எங்க உங்க போலீஸை காமிங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க அமைதியா இருப்போம். உங்க வீட்டுக்காரு போலீஸ் ஒன்றும் கிடையாது, ஆட்டோ ஓட்டுறதை வச்சுக்கிட்டு போலீஸு கீழீஸ்லாம் ஒன்றும் பேச தேவையில்ல. ஐயோ தெரிஞ்சு போச்சா?